இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டா? சற்று முன் நீதிமன்றம் திடீர் தடை, வாபஸ் வாங்கப்பட்ட பட்ஜெட் வேதனையில் மோடி. அதாவது நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024 முதல் 2025 ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டை கடந்த புதன்கிழமையன்று தாக்கல் செய்திருந்தார். லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலுமே அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் இந்த முறை பட்ஜெட் ஆந்திரா, பீகார் மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாதது மிகுந்த ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்திவிட்டது. ஆனால் பீகார், ஆந்திர மாநிலங்களை திருப்திப்படுத்தும் விதமாக இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டிற்கு நலன் தரும் திட்டங்கள் ஒன்று கூட இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளில் கூட நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படாதது கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் ஆந்திரா, பீகார் மாநிலங்களுக்கு மட்டும் பட்ஜெட்டில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது பலரது கவனத்தையும் திருப்பி கடுமையான விமர்சனத்தை உருவாக்கி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் எதிர்க்கட்சிகள் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர். அதாவது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த பட்ஜெட்டை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் காப்பி பேஸ்ட் என்று விமர்சித்திருந்தார். பாஜகவின் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளும் பட்ஜெட், மேலும் சாதாரண குடிமக்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லை, கூட்டாளிகளுக்கு நன்மை பயக்கும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டுமின்றி பாஜகவை ஆதரித்த கட்சிகளின் மாநிலங்களை திருப்திப்படுத்தும் பட்ஜெட் இது என்றும், இந்த பட்ஜெட்டில் நீதி இல்லை, அநீதி அதிகமாக இருப்பதாக தமிழக முதல்வர் ஸ்டாலினும் விமர்சித்திருந்தார். இந்த கூட்டம் முடிந்தவுடன் காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே பார்க்கில் இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். அது மட்டுமின்றி அவர்கள் அனைவரும் இணைந்து போராட்டத்தையும் நடத்தினர். அது மட்டுமில்லாமல் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து வரும் 27ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் எப்பொழுதுமே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது திருக்குறள் கூறுவதும் தமிழ் செயல்களை மேற்கோள் காட்டி படிப்பதும் வழக்கம். ஆனால் இந்த முறை தமிழ் மற்றும் தமிழ்நாடு என்ற வார்த்தைகள் கூட உச்சரிக்கப்படாதது தமிழக மக்களின் கவனத்தை பெற்றுள்ளது. திட்டமிட்டே தமிழ் மற்றும் தமிழ்நாடு மத்திய பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா என்றும் கேள்வி எழுந்து வருகிறது. இந்த சம்பவத்தை கண்டித்து பாஜகவினருக்கு எதிராக ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பூதாகரமாக வெடித்து தற்போது உச்சநீதிமன்றம் வரை சென்று விட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அது மட்டுமின்றி தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் இந்த பட்ஜெட் அனைவருக்கும் சமமானது இல்லை என்றும், பீகார், ஆந்திரா மாநிலங்களுக்கு மட்டும்தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அது மட்டுமின்றி உடனடியாக இந்த பட்ஜெட்டில் மாற்றங்கள் செய்ய வேண்டும், இல்லையென்றால் இந்த பட்ஜெட்டிற்கு தடை விதிக்கப்படும் என்று நீதிமன்றம் பாஜகவினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தற்போது பாஜக இந்த பட்ஜெட்டை வாபஸ் வாங்கலாமா அல்லது மாற்றம் செய்யலாமா என்று குழப்பத்தில் இருந்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.